இன்றைக்கி நாயகன் வந்தோம், அதாவது ரீரிலீஸு. எங்கள் மாமாவை மிஸ் பண்ணோம். ஆனால் கமலா சினிமாஸ் பெரிய நன்றி. முதல் டிக்கெட் எங்களுக்கு மாமாவுக்காக எடுத்து வச்சதாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்லைட் போட்டது, வி மிஸ் யூ ரோபோ சார் அப்படின்னு போட்டது. தென் இந்த செலிப்ரேஷனில் அவர் இல்லை, அவர் இருந்தார்னா இதோட அளப்பறையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். படமா நாயகன் படமா சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா என்ன ஒரு பெரிய வருத்தமை தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னா அப்பா இல்லாததுதான். அவர் இருந்திருந்தாரு இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ முதல் படம் அவர் இல்லாமல் நான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு விஷ்ணு ப்ரோ. எப்பயுமே பெரிய ஒரு என்ன சொல்றது பில்லராக இருப்பாங்க கணேசனுக்கும் ஐயாவும் சரி. இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க விஷ்ணு ப்ரோ நாங்கள் எல்லாமே பெரிய பில்லராக இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அவர் நிற்கிறாரு. ஏன்னா முதல் டிக்கெட் எப்பயுமே அப்பா தான் வாங்குவார். இன்னைக்கும் அது மறக்காம முதல் டிக்கெட் அப்பாவுக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ் அண்ட் கணேசன்கா இருக்கட்டும், விஷ்ணு ப்ரோவா இருக்கட்டும். அண்ட் மாமா சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடெல்லாம் போடுவோம். மற்றவங்களுக்காக அப்பா ஸ்லைடு போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்காக விஷ்ணு ப்ரோ டீம் வந்து எடிட் பண்ணி ஸ்லைடெல்லாம் போட்டிருக்காங்க. பட் முதல் முறையாக அவருக்காக போடுறாங்கன்றப்போ ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அப்பா இருந்து எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே டு த கமலா சினிமாஸ் அண்ட் விஷ்ணு ப்ரோ இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரோட விசில் சத்தம் ஆரவாரம் கேட்டுகிட்டே இருக்குமாமா, அப்பாவோட மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவரோட விசில் சத்தம் அவரோட ஆரவாரம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பாது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது. பட் அவர் மேலே சாமிக்கிட்ட இருந்து எங்களை கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை பெருசாக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் கரெக்ட்டா இருக்கு. இந்த மார்க்கெட் இப்போ அதே ஃபீல் இருக்கா? பிரமாதமா இருக்கு. அதோட பெட்டரா இருக்கு. முன்னாடியே வந்து ஸ்லோவா இருக்கும்பாங்க. ஸ்லோவெல்லாம் கிடையாது. எப்பயே அந்த பீரியட்ல அன்னைக்கு ரிலீஸ் ஆன வந்து நாயகன், மனிதன், உழவன் மகன் எல்லாத்தோட இதுதான் டாபிக். இன்னைக்கு அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இதுதான் பேசுறாங்க இன்னைக்கும். உள்ளவங்களுக்கு தமிழோட வேல்யூ அவ்வளவு தெரியல அப்படிம்பாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு தமிழோட வேல்யூ தெரியல. யார் சொன்னா அப்படின்னு? 2K கிட்ஸ்க்கு சொல்றேன். எந்த 2K கிட்ஸ் எவனா ஒருத்தனை கேளு 2K கிட்ஸ்க்கு கமலோட வேல்யூ பத்தி தெரியலன்னு. கமலோட வேல்யூ மாத்திரம் தான் தெரியும், வேற எவனுக்கும் வேல்யூவே இல்லை. ஓகே.